மே கமின் சார். எஸ் சார், பெயிண்டிங்ல இருந்த பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். பிளட் 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 எல்லாமே புவியோடதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. புவி இஸ் இன் டேஞ்சர். புவி தான் கார் ஓட்டிட்டு போனான்னு அந்த வாட்ச்மேன் சொன்னது சுத்த போய். அங்க வேற யாரோ 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 இருந்திருக்காங்க. அடிப்பட்ட புவிய காரோட டிக்கில வச்சுக்கிட்டு வேற யாரோ வண்டியை ஓட்டிட்டு போயிருக்காங்க. அவனை தாக்கி இருக்காங்க, காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா எங்கேயுமே அவங்க கை ரேகை இல்ல. அவங்க வந்து போன அடையாளமும் இல்ல. சோ அவங்க இந்த திட்டமிட்ட செஞ்சிருக்காங்க. அவங்க என் புவிய ரத்தம் வர தாக்கி இருக்காங்க. அவனை அங்க இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி குறைஞ்சது 2 பேர் இருந்திருக்காங்க. நிச்சயமா ஒரு ஆள் கிடையாது. புவிய எதுக்காக தூக்கிட்டு போனாங்க, தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க, எதுவுமே தெரியல. அவங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சார், படம் ரெடி சார். இதோ வந்துட்டேன். நீதான் எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட ஆதாரம் இல்லன்னு என்கிட்ட ஆட்டம் காமிச்சிங்கல்ல. இப்ப ஆதாரம் மாட்டி இருக்கு. இனிமே உங்க ஆட்டம் இதோட முடிய போகுது. வரேன். அங்கேருந்து நேரா நாங்க பாட்டு கிளம்பி வந்துட்டோம்னு சொல்லு, புரியுதா? இந்த விசாரணையில நம்ம கிளம்புனதுக்கும் பாட்டிக்கு போனதுக்கும் நடுவுல இருந்த அந்த இடைப்பட்ட நேரத்துல எங்க இருந்தோன்னு கேட்டாங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண போறது இந்த மொபைல் கடை தான், புரியுதா? அதை மட்டும் மிஸ் பண்ணாம சொல்லு, சரியா? அடுத்துதான் அவங்க கிட்ட மாட்டின அந்த ஸ்கூட்டி தேனுக்கா வந்து சொன்னதுக்கு அப்புறமும் நாம அதை எடுக்காம எதுக்காக ஸ்டேஷனுக்கு போகணும் தான் கேட்பாங்க. காணாம போன ஸ்கூட்டி காணாம போன புவி வீட்டுல இருக்குன்னதும் நாங்க எப்படி போய் அவங்க வீட்டுல எடுக்க முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்க தான் போய் எடுத்துட்டு வந்து தரணும். நாங்க போய் எடுத்துட்டா போலீஸ் தேவையில்லாம எங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீ சமாளிக்கணும், புரியுதா? புரிஞ்சதுக்கா. எல்லாரும் பாருங்க, நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் வச்சு மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு துக்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கலங்கிற மனநிலைக்கு வந்துருங்க. மாமா, நம்ம எல்லாரும் மடியில கனம் இருக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டாம். எது வந்தாலும் வரட்டும், சமாளிப்போம், நம்ம பாத்துக்கலாம். வசந்த் சார், இப்ப என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். ஆதாரப்படி அந்த அணுதான் குற்றவாளின்னு தெரியுது. ஆனா இதுல சட்டத்தை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கேயுமே வளைக்கல. நம்ம எல்லையை மீறி நம்ம எங்கேயுமே நடக்கல. ஆதாரத்தோட அடிப்படையில தான் நான் அணுவை குற்றவாளின்னு சொல்றேன். ஆதாரத்தின் அடிப்படையில் அணுதான் குற்றவாளிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் யோசிச்சது என்ன நடந்திருக்குன்னு தான். அதில் எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு சார். எனக்கு இதுல எந்த குழப்பமும் இல்லை. இது பணத்துக்காகவோ
இல்ல வேற எதுக்காகவும் நடந்த கொலை இல்ல. அப்ப இது கொலைன்னு சொல்றீங்களா சார்? வேற என்ன சொல்றது? சார் நமக்கு புவியோட பாடி கிடைக்கலையா சார்? அது மட்டும் தான் பாக்கி. மத்த எல்லா விஷயமும் புவி இறந்துட்டாங்கறத உறுதியா சொல்லுது. எவிடன்ஸ் இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. ஆனா இவங்க கொலை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார். ஒரு பொண்ணால ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ற அளவுக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் சார். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் வசந்த். இத அணு ஒருத்தி மட்டும் பண்ணல, லக்ஷ்மி கையும் இதுல இருக்கு. அதனாலதான் அவ இவளுக்கு பாதுகாப்பா இருக்கா. எனக்கு சீன் ஆஃப் ஆக்ஷன்ல கன்ஃபியூஷன் இருக்கு சார். I have a clear picture, வசந்த், and clear vision. அணுவுக்கும் புவிக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அது அணு நட்பாவும் புவி வேற ஒரு மோட்டிவ்லயும் எடுத்திருக்கான். மோட்டிவ் என்ன மோட்டிவ்? அவ மேல அவன் மோகத்துல இருந்திருக்கான். அதான் அவ படத்தை வரைகிற அளவுக்கு அவன் போயிருக்கான். அவங்க வெளியே அடிக்கடி மீட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு சமயத்துல தான் அணுவோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிருக்கு. அத புவி தனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் கிட்ட விட்டுருக்கான். அந்த மெக்கானிக் யாருன்னு அணுவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூழ்நிலையில தான் அணுவை எப்படியோ தான் கெஸ்ட் ஹவுஸுக்கு புவி வர வச்சிருக்கான். நண்பன் தானேங்கிற தைரியத்துல அவளும் வந்திருக்கா. ஆனா வந்த இடத்துல புவி அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். அணு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நடந்த முயற்சியில அவனை கொன்னு இருக்கா. சார் ஓகே சார், நீங்க சொல்றது லாஜிக்கா கரெக்டா இருக்குன்னு தோணுது. ஆனா இதுல லக்ஷ்மியே இல்லையா சார்? அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மியே அங்க வந்திருக்கா. சார் லக்ஷ்மிக்கு இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சிருக்கும்? ஒன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கணும், இல்ல அவளை தேடி அங்க வந்திருக்கணும். வந்தவ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ண ஐடியா கொடுத்துருக்கணும். அப்புறம் அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த பாடியை கார்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல அந்த லக்ஷ்மி பிரில்லியண்டா செயல்பட்டு போறதுக்கு முன்னாடி எவிடன்ஸை ஃபுல்லா அழிச்சிட்டு போயிருக்கா. சார் அந்த வாட்ச்மேனுக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறீங்களா? அதுல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. இந்த கேஸ்ல 3 கோயின்சிடென்ஸ் நடந்திருக்கு. அந்த கோயின்சிடென்ஸ் தான் அணு குற்றவாளி நம்ம சந்தேகப்படுறதுக்கு காரணமா இருக்கு. 3வது கோஇன்சிடென்ட் ஸ்கூட்டி. அந்த ஸ்கூட்டி நமக்கு கிடைச்சது. இதுதான் நடந்திருக்கு. இனிமே அவங்க சொல்றதை வச்சுதான் புவியோட பாடியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன வசந்த், நான் சொல்றது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா? இருக்கு சார். அணுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை சார். இது எல்லாமே அந்த லக்ஷ்மியோட மூதான். லக்ஷ்மி, கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு உங்க கதையை நான் முடிக்கிறேன்.